அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்தில் சாப்டர் 5 பார்க்க போகிறோம். 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. ஏன்னா இந்த டாபிக் பார்த்திங்கன்னா போலீஸ் எக்ஸாம் ஆகட்டும், இல்லை டெட் ஆகட்டும், டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும், எந்த காம்படிஷன் எக்ஸாம் இருந்தாலும் இந்த டாபிக் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது கல்ச்சருக்கும் உங்களுக்கு கவர் ஆகும். சரிங்களா? இப்போ லாஸ்ட்டான குரூப் 4 நிறைய மாணவர்கள் பார்த்திங்கன்னா 160+ பண்ணியிருக்காங்க. அப்போ அந்தளவுக்கு போட்டி பார்த்திங்கன்னா கூடுதலாக போயிட்டே இருக்குது. ஸோ நம்ம ஒன்றையும் பர்ஃபெக்டாக நம்ம படிக்கணும். சரிங்களா? இந்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே எந்தெந்த டாபிக் எக்ஸாமில் உங்களுக்கு கவர் ஆகும் ஆனால் அதை மட்டும்தான் நம்ம கொஞ்சம் எளிமையாக கொடுக்க முடியும். நம்ம இதை நீங்கள் பார்த்துட்டு இந்த கொஸ்டின்ஸ் நல்லா படிச்சுக்கணும். இதனோடு தொடர்புடையதும் நல்லா நீங்கள் படிச்சுக்கணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் ஏரியா. சரிங்களா? ஸோ இன்றைக்கி பார்க்குறது 10வது சோசியல் சயின்ஸ் புக்கில் சாப்டர் 5 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள். சரிங்களா? ஸோ பாருங்கள், முதல் கேள்வி, எந்த ஆண்டில் உடன்கட்டை ஏறுதல் ஒழிக்கப்பட்டது? ஆன்சர் பாருங்கள், 1829. ஓகேவா? உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னா உங்களுக்கு யார் ஞாபகம் வரணும்னா ராஜாராம் மோகன் ராய் ஞாபகம் வரணும், வில்லியம் பெண்டிங் உங்களுக்கு ஞாபகம் வரணும். சரிங்களா? ஏன்னா உடன்கட்டை ஏறுதல்னால் கணவன் இருந்த பின்னாடி என்ன பண்ண உடனே மனைவியும் அந்த டெத் ஆயிரும். அதுதான் உடன்கட்டை ஏறுதல். மிகப்பெரிய ஒரு அவலம். 1829 அன்றைய காலகட்டத்தில் இருந்த வில்லியம் பெண்டிங் பிரபு இந்தியாவோட கவர்னராக இருப்பார். அவர் தான் பார்த்திங்கன்னா இதை ஒழிப்பார். சரிங்களா? அதுக்கு உறுதுணையாக இருந்தது ராஜாராம் மோகன் ராய். அடுத்து பாருங்கள், தயானந்த சரஸ்வதியால் நிறுவப்பெற்ற சமாஜத்தின் பெயர். ஓகேவா? ஸோ ஆரிய சமாஜம். ஓகே. பிரம்ம சமாஜம் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய். பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராய். ஆரிய சமாஜம் தயானந்த சரஸ்வதி. ஓகே. தான் சொல்லுவார், வேதங்களை நோக்கி பேக் டு வேதான்னு சொல்லுவார், வேதங்களை நோக்கி சேருன்னு சொல்லியிருப்பார் தயானந்த சரஸ்வதி. ஓகேங்களா? அதே போல் பிரார்த்தனை சமாஜம், இது பார்த்திங்கன்னா டாக்டர் ஆத்மாராம் பாண்டுரங் பார்த்திங்கன்னா காயின் பண்ணியிருப்பார். ஓகேங்களா? அதே போல் ஆதி பிரம்ம சமாஜம், அது பார்த்திங்கன்னா ஆதி பிரம்ம சமாஜம் இவர் பண்ணியிருப்பார். அவர் பேர் டக்கு ஞாபகம் இல்லை எனக்கு. ஆதி பிராம சமாஜம் உங்களுக்கு பின்னாடி இருந்த கேள்வி இருக்குது, நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஸோ ஆதி பிராம சமாஜம் பின்னாடி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது ஆரிய சமாஜம் தயானந்த சரஸ்வதி, பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராய், பிரார்த்தனை சமாஜம் டாக்டர் ஆத்மாராம் பாண்டுரங்கன். சரிங்களா? அடுத்து பாருங்கள், யாருடைய பணியும் இயக்கமும் 1856ஆம் ஆண்டு விதவை மறுமண சட்டம் இயற்றப்படுவதற்கு வழிகோலியது? 1856 விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் ரொம்ப முக்கியமானது. உடன்கட்டை ஏறுதல் 1829 ஒழிக்கிறாரு ராஜாராம் மோகன் ராய். அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா 1856 விதவை மறுமண சீர்திருத்த சட்டம், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். ஓகேங்களா? ஏன்னா முன்னாடி சொன்னேன், கணவன் டெத் ஆகிட்டா மனைவியும் டெத் ஆகிடணும். அதை அபாலிஷ் பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணலாம்? கல்யாணம், வேறு கல்யாணம் பண்ணிக்கலாம். எத்தனை நாள் அந்த மனைவி தனியாக இருக்க முடியும், எந்த ஒரு துணையும் இல்லாமல். அதனால் 1856 பின்னாடி என்ன பண்ணாங்கன்னா விதவைகள் மறுமணம் செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு சட்டம் இயற்றுவாங்க. அது காரணம் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். வித்யாசாகர் மியூசிக் டைரக்டர் இல்லையா, அவர் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள். ஓகேவா? அடுத்து ராஸ்கோப்தார் யாருடைய முழக்கம்? பார்சி இயக்கத்தோட முழக்கம். ராஸ்கோப்தார்னா பார்சி இயக்கத்தோட முழக்கம். ஓகே. அடுத்து பாருங்கள், நாம்தார் இயக்கத்தை உருவாக்கியவர் யார்? முக்கியமான கேள்வி. நாம்தார் இயக்கம் பாபா ராம்சிங். ஓகே. அடுத்து பாருங்கள், விதவை மறுமணச் சங்கம். முன்னே சொன்னாலையா, முன்னே சொன்னது விதவை மறுமணச் சட்டம் 1856. இது விதவை மறுமணச் சங்கம். வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். எம்ஜி ரானடே கொண்டு வந்திருப்பார். சரியா? எம்ஜி ரானடே பார்த்திங்கன்னா விதவை மறுமணச் சங்கத்தை உருவாக்கிடுவார். இது பார்த்திங்கன்னா விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் 1856 ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். விதவை மறுமண சீர்திருத்தம்னா வித்யாசாகர். ஓகேங்களா? அதே மறுமண சங்கம்னா எம்ஜி ரானடே. சரியா? அடுத்து பாருங்கள்,
சத்யார்த்த பிரகாஷ் இந்த நூல் எழுதுனது தயானந்த சரஸ்வதி. சத்யார்த்த பிரகாஷ்னா தயானந்த சரஸ்வதி. முன்ன சொன்ன இல்லையா, ஆரிய சமாஜம் அவர் தான் 1875 பண்ணியிருப்பார். அவர் தான் வேதங்களை நோக்கி திரும்ப செல்ல சொல்லியிருப்பார். அவர் தான் சத்யார்த்த பிரகாஷ் என்ற நூலை வந்து எழுதுவார். ஓகே, அடுத்து பாருங்கள். சமரச வேத சன்மார்க்க சங்கத்தை நிறுவியவர் ராமலிங்க சுவாமிகள். ஓகேங்களா, ராமலிங்க அடிகளும் ராமலிங்க சுவாமிகளும் ஒன்று. ஆனால் ராமலிங்கம் பிள்ளை வேறு, ஏன்னா அவர் நாமக்கல் கவிஞர். சரியா? அப்போ சமரச வேத சன்மார்க்கத்தை சங்கத்தை நிறுவனது வந்து ராமலிங்க சுவாமிகள். ஓகேவா? முன்ன சொன்னது வந்து விதவை மறுமணச் சங்கம். விதவை மறுமணச் சங்கம்னா எம்ஜி ரானடே. விதவை மறுமண சீர்த்து சட்டம்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். ஓகேவா? இங்கே பார்க்குறது என்ன கேள்வி? சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படின்னா ராமலிங்க சுவாமிகள். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். புனே சர்வஜனிக் சபை, அதாவது எம்ஜி ரானடே. மகாதேவ் கோவிந்த ரானடே. முன்ன பார்த்த இல்லையா, எம்ஜி ரானடே. விதவை மறுமண சங்கம் ரொம்ப முக்கியமானது. விதவை மறுமண சங்கம் எழுதுனது வந்து எம்ஜி ரானடே. எம்ஜி ரானடேயோட ஃபுல் ஃபார்மு மகாதேவ் கோவிந்த் ரானடே. லாஸ்ட் டைம் எக்ஸாமில் குரூப் 4ல் கேட்டிருந்தான். எல்எம் சிங்வி அப்படின்னா அந்த எல்எம்மோட இனிஷியல் கேட்டேன், என்ன விரிவாக்கம் கேட்டிருந்தான், லக்ஷ்மிமால் சிங்வி. அந்த மாதிரி எம்ஜி கொடுத்துட்டு கூட கேட்க வாய்ப்பு இருக்கும். மகாதேவ் கோவிந்த் ரானடே. சரிங்களா? அடுத்து பாருங்கள். குலாம்கிரி, முக்கியமான கேள்வி. குலாம்கிரி நூலை எழுதுனது, குலாம்கிரின்ற ஒரு நூல் பேர் எழுதுனது ஜோதிபா பூலே. ஓகேங்களா? குலாம்கிரினா ஜோதிபா பூலே. அவர் தான் குலாம்கிரி என்ற நூலை வந்து எழுதியிருப்பார். ரொம்ப முக்கியமான கேள்வி, ஞாபகம் வச்சுக்கோங்க. குலாம்கிரி ஜோதிபா பூலே. அடுத்து பாருங்கள். ராமகிருஷ்ணா மிஷன் யாரால் தொடங்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. எல்லாருக்கும் தெரியும், விவேகானந்தர். ஓகேவா? விவேகானந்தா ராமகிருஷ்ணா மிஷனை வந்து தொடங்குவார். ராமகிருஷ்ணனுடைய சீடர் வந்து விவேகானந்தர். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். அகால் இயக்கத்தின் முன்னோடி சிங் சபா. ஓகே, அகால் இயக்கத்தின் முன்னோடி சிங் சபா. இப்போ இருக்கு இல்லையா இடதுசாரி இயக்கங்கள்லாம், அந்த மாதிரி அகால் இயக்கத்தில் முன்னோடி வந்து சிங் சபா. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து பாருங்கள். ஒரு பைசா தமிழன் என்ற பத்திரிகையை துவக்கியவர் யார்? அயோத்திதாச பண்டிதர். முக்கியமான கேள்வி. ஒரு பைசா தமிழன் என்ற நூலை எழுதுனது பத்திரிகை துவங்கினது வந்து அயோத்திதாச பண்டிதர். ஒரு பைசா தமிழன் ஒரு வாரமும் புதன்கிழமை வந்து பார்த்திங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் காலனாவுக்கு வந்து இந்த பத்திரிகை வந்து வாங்கி படிப்பாங்க. அயோத்திதாச பண்டிதர். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். ராஜாராம் மோகன் ராய் ஒரு கடவுள் கோட்பாட்டை போதித்தார். ஓகேங்களா? கட்டாயமாக உண்டு. எல்லாரும் மக்களும் சமம், ஆல் ஆர் ஈக்குவல், எல்லாருக்கும் ஒரே கடவுள் தான் என்ற கோட்பாட்டை வந்து சொன்னது ராஜாராம் மோகன் ராய். இவர் வந்து பார்த்திங்கன்னா உருவ வழிபாட்டை ஆதரித்தார்னு இருக்குது. உருவ வழிபாட்டை ஆதரித்தார். ஆனால் கட்டாயமாக அவர் வந்து உருவத்தின் அடிப்படையில் யாரையும் வழிபடக்கூடாது, உருவமற்ற வழிபாட்டை தான் ஆதரிப்பார். ஸோ உருவ வழிபாடு ஆதரிக்கவில்லை. அப்போ இது தப்பு. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். சமூக தீமைகளை கண்டனம் செய்து எதிர்த்து அவர் சிற்றடிகளை வெளியிட்டார். அதுவும் தவறு. அப்போ அடுத்து ராஜாராம் மோகன் ராய் வில்லியம் பெண்டிங்கால் ஆதரிக்கப்பட்டார். இது சரி. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் 1, 4 சரி. ஓகேங்களா? ஏன்னா ராஜாராம் மோகன் ராய் அவருடைய பீரியடில் தான் வந்து பார்த்திங்கன்னா வில்லியம் பெண்டிங் வந்து கவர்னராக இருப்பார். இன்னும் சொன்னலையே 1829 ராஜாராம் மோகன் ராயும் வில்லியம் பெண்டிங்கும் சேர்ந்து தான் அந்த உடன்கட்டையர்களை வந்து ஒழிப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். பிரார்த்தனை சமாஜம். ஓகே, முன்ன சொன்ன இல்லையா, பிரார்த்தனை சமாஜம் 1867 வந்து உருவாக்கியிருப்பாங்க. யாருன்னா டாக்டர் ஆத்மாராம் பாண்டுரங். அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கியிருப்பார் பிரார்த்தனை சமாஜத்தை. ஓகேங்களா? அதே போல் இந்த சமாஜம் அனைத்து சாதியினரும் பங்கேற்கும் சமபந்திகளையும் சாதி கலப்பு திருமணங்களையும் ஊக்குவித்தது. ரொம்ப முக்கியமானது. ஓகே, அப்போ அன்றைய காலகட்டத்திலேயே பிரார்த்தனை சமாஜம் என்ன சொல்லுதுன்னா, இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கலாம், அதே போல் எல்லோரும் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாதி மறுப்பு திருமணம் வந்து ஆதரிக்கிறது. ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின்ஸு, நீங்கள் பக்காவாக மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ பிரார்த்தனை சமாஜம் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணுச்சு. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். ஜோதிபா பூலே ஆண்களின் மேம்பாட்டுக்காக பணியாற்றினார். தப்பு. ஏன்னா ஜோதிபா பூலே எல்லாருக்குமாக தான் பாராட்டினார், நாட் ஓன்லி ஆண்களுக்கு மட்டும் கிடையாது. அடுத்தது என்ன, பிரார்த்தனை சமாஜம் பஞ்சாப்னு சொல்லியிருக்கு, அது கிடையாது. அப்போ 1, 2 சரி. அப்போ டாக்டர் ஆத்மாராம் பாண்டுரங் வந்து
பிரார்த்தனை சமாஜத்தை வந்து உருவாக்குவார். இந்த சமாஜம் வந்து அனைத்து சாதியினர் பங்கேற்கும் சமவந்திகளையும் சாதி கலப்பு திருமணையும் ஊக்குவித்தது சரியான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், ராமகிருஷ்ணா மிஷனில் சொல்கிறப்பா எது வந்து தவறானதுன்னு கேட்குறாங்க. ஓகே, அப்போ ராமகிருஷ்ணா மிஷன் பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 2 சரி. அப்போ இது 2மே சரியான ஆன்சர். என்ன சொல்லுது பார்த்துடலாமா? அதாவது ராமகிருஷ்ணா மிஷன் பார்த்திங்கன்னா உடல்நலம் பேரிடர்களின் போது நிவாரணப் பணி செய்தல். ஓகேங்களா? எங்கேயாவது ஒரு இடத்துல பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா போயிட்டு நிவாரணம் பணி செய்யும். அதே போல் பேரின்ப நிலை எய்தும் பழக்கங்களின் மூலம் ஆன்ம ரீதியாக இறைவனுடைய நிலையை ராமகிருஷ்ணன் வலியுறுத்தினார். முற்றும் துறந்த முனிவர் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி முனிவர் ஆகிட்டோம் அப்படின்னா இறைவனை வந்து பார்த்திங்கன்னா இறைவனோடு இறைவனாக சேர்ந்துடலான்னு சொல்லிட்டு சொல்லுவார் ராமகிருஷ்ண மிஷன். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், ஜோதிபா பூலே ஆதரவற்றோருக்கான விடுதிகளையும் விதவைகளுக்கான விடுதிகளையும் திறந்தார். கூற்று சரி, காரணம் கூற்றுக்கு பொருத்தமானதாக உள்ளது. ஓகேவா? அப்போ கூற்றும் காரணமும் சரியானது. ஓகே, என்ன கேள்வி? ஜோதிபா பூலே ஆதரவற்றோருக்கான விடுதிகளையும் விதவைகளுக்கான விடுதிகள். இப்போ விடுதிகள் வந்தாலே ஜோதிபா பூலே. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், குழந்தை திருமணத்தை எதிர்த்தார், விதவை மறுமணத்தை ஆதரித்தார். ஜோதிபா பூலே மிகப்பெரிய ஒரு நபர், மிக சிறந்த ஒரு நபர். அன்றைய காலகட்டத்திலேயே குழந்தை திருமணத்தை எதிர்க்கிறாரு, விதவைகள் மறுமணம் செஞ்சுக்கணும்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? ஸோ இந்த 2 கூற்றும் சரி, காரணமும் சரி ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், எம்ஜி ரானடே பற்றி ஒரு சில முக்கியமான ஒரு பாருங்கள். முன்ன சொன்னேன் இல்லையா, மகாதேவ் கோவிந்த் ரானடே. இவர் 1842 1901 வரைக்கும் இருக்கார். முன்ன சொன்னால விதவை மறுமண சங்கம் 1861, பூனே சர்வஜனிக் சபை 1870, தக்கான கல்விக் கழகம் 1885. 3மே ரொம்ப 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 முக்கியமான வருஷங்க. பக்காவாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? விதவை மறுமண சங்கம் 1861. ஓகேங்களா? அப்போ நீங்கள் விதவை மறுமண சங்கம் 1861, புனே சர்வஜனிக் சபை 1870, தக்கான கல்விக் கழகம் 1884. இது எல்லாமே எம்ஜி ரானடேவோட அமைப்புகள். சரிங்களா? அடுத்து பாருங்கள், அடுத்து ராமலிங்க சுவாமிகள். இன்னும் சொன்னாலையா, அவர் என்ன பண்ணார்னு பார்க்கலாமா? ராமலிங்க சுவாமிகள் ராமன் எல்லாம் ஒன்று தான். அவர் என்ன பண்ணுறாருன்னா 1865 முன்ன சொன்னது சமரச சன்மார்க்க சங்கத்தை வந்து நிறுவார். விதவை மறுமண சங்கம் அப்படின்னா எம்ஜி ரானடே. சமரச வேத சன்மார்க்க சங்கம்னா ராமலிங்க சுவாமிகள் 1865. அதுக்கப்புறம் முக்கியமானது 1867 பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்ன பண்ணுறாரு, அனைத்து மக்களுக்குமான இலவச உணவகத்தை வடலூரில் நிறுவினார். சொல்லுவோம் இல்லையா, வடலூரில் நிறுவினார். ஓகே, முக்கியமானது பக்காவாக எல்லாமே இன்ஸ் எடுத்து படிங்க. இவர் எழுதிய பாடல் வந்து திருவருட்பா என்ற தலைப்பில் வந்து தொகுக்கப்பட்டுள்ளது. சரிங்களா? பார்த்துக்கோங்க. நம்ம வீடியோ எல்லாமே ஒரு 15 மினிட்ஸ் ஆர் 20 மினிட்ஸ் தான் இருக்கும். அந்த 20 மினிட்ஸும் முக்கியமான கேள்விகளை தான் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் தயவுசெய்து கரெக்டாக படிங்க. ஓகேங்களா? கொக்கக்க கும் பருவத்து மற்றதும் குத்தக்க சேர்த்து எடுத்து வாய்ப்பு கிடைக்கும் போதே சரியாக பயன்படுத்திக்கணும். வாய்ப்பு கிடைக்கிறத சரியாக பயன்படுத்தலைன்னா இஷ்டப்பட்ட வாழ்க்கை வாழ முடியாது, கஷ்டப்பட்ட வாழ்க்கை தான் வாழ முடியும். சரிங்களா? பார்த்துக்கோங்க. அடுத்து ஜோதிபா பூலே முன்னே சொன்னேன், ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை புனேயில் திறந்தார். பார்த்துக்கோங்க, ஒரு சின்ன பாயிண்ட்டு. 1852 ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளி ஜோதிபா பூலே திறக்கிறார். சரியா? அடுத்து பாருங்கள், ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏற்கனவே கேட்ட கேள்வி. மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவையை கடவுளுக்கு செய்யப்படும் சேவை என்று கூறினார். ரொம்ப ரொம்ப முக்கியமான வேல்யூபிள் பாயிண்ட்டு ராமகிருஷ்ண பரமஹம்சர். இதில் வந்து பார்த்திங்கன்னா டக்குனு கொஸ்டின் இது பார்க்குறது ஈஸியாக இருக்கும். ஆனால் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட் ஆப்ஷன் விவேகானந்தரை வச்சுருவாங்க. அப்போ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகுங்க. விவேகானந்தரா ராமகிருஷ்ண பரமஹம்சரா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகுங்க. அதனால் கரெக்டாக படிக்கும்போது கரெக்டாக பார்த்துக்கோங்க. மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவையே கடவுளுக்கு செய்யப்படும் சேவை, அந்த மாதிரி சொன்னது ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவர் வந்து பார்த்திங்கன்னா 1836 1886. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த 3 வந்து 8 மணி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 1836 1886. ஓகே, அடுத்து பாருங்கள், விவேகானந்தர் பாருங்கள். விவேகானந்தர் பார்த்திங்கன்னா அவருடைய இயற்பெயர் வந்து நரேந்திர தத்தா. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் 1863 1902 வரைக்கும்.
ஓகேங்களா. அப்போ பரமஹம்சருக்கு அப்புறம் தான் விவேகானந்தர். எப்படி முன்ன சொல்லுவோம் இல்லையா, பிளாட்டோ, சாக்ரட்டிஸ், அலெக்சாண்டர், அரிஸ்டாட்டில். சாரி, பிளாட்டோ ஃபஸ்ட்டு, பிளாட்டோ சாக்ரட்டிஸ். ஓகேங்களா. சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், அலெக்சாண்டர். அந்த மாதிரி நம்ம சொல்லணும் இல்லையா, 4 மிகப்பெரிய மிக சிறந்த தத்துவ ஞானிகள். அந்த மாதிரி ராமகிருஷ்ண பரமஹம்சரும் விவேகானந்தருடைய பெயர் நரேந்திர தத்தா. ஓகேவா. முதன்மை செயலர் அவர் தான். ராமகிருஷ்ணனுடைய முதன்மை செயலர் அவர் தான். இங்கே பாருங்கள், மனித குலத்திற்கு தொண்டு செய்தல் கோட்பாடு. மனித குலத்திற்கு தொண்டு செய்தல், இந்த கோட்பாடு தான் வந்து பார்த்திங்கன்னா விவேகானந்தர். மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவை கடவுளுக்கு செய்யப்படும் சேவைன்னு சொல்கிறது பரமஹம்சர். இவர் வந்து என்ன, மனித குலத்திற்கு தொண்டு செய்தல், இதுதான் வந்து அவருடைய கோட்பாடு. ஓகேங்களா. இது ரொம்ப முக்கியமானது. 1893 சிகாகோவில் வந்து பார்த்திங்கன்னா உலக சமய மாநாடு நடக்கும். ஓகேவா. 1893 சிகாகோவில் நடக்கும். அப்போ தான் போயிட்டு என்ன பண்ணுவார், டியர்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லுவார். அதாவது இன்றளவும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு சொல்லாக வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. சரிங்களா. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம மனிதர்களுக்கு தொண்டு செய்தல் அப்படின்னா யார், மனித குலத்திற்கு தொண்டு செய்தல் அப்படின்னா விவேகானந்தர். மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவையை கடவுளுக்கு செய்யப்படும் சேவைன்னு சொன்னது ராமகிருஷ்ண பரமஹம்சர். சரிங்களா, பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஈஸ்வர சந்திர சாகர்னு பார்த்துட்டோம். 1856 மறுமணர்ச்சி சட்டம், விதவைகள் மறுமண சட்டம் 1856. ஓகேங்களா. அப்போ 56 ஈஸ்வர வித்யாசாகர் பண்ணுவார். விதவை மறுமண சங்கம் வந்து எம்ஜி ரானடே, அது வந்து 1861, 5 வருஷம் கழிச்சு. 56 அப்புறம் 61. அடுத்து பாருங்கள், சில முக்கியமான கேள்விகளாம். நவீன இந்தியாவின் முன்னோடி ராஜாராம் மோகன் ராய். ஒன்று சொன்னோம் இல்லையா, 1829 ஓகே என்ன பண்ணுவார், சதியை வந்து ஒழிப்பார். ஸோ அதனால் நவீன இந்தியாவின் முன்னோடின்னு சொல்கிறது ராஜாராம் மோகன் ராய் நம்ம சொல்கிறோம். ஓகே. அடுத்து பாருங்க, மகரிஷி 4 கொள்கைகளை முன்வைத்தார். மகரிஷி வந்து பார்த்திங்கன்னா 4 கொள்கைகளை முன்வைத்தார். அது ஒரு கேள்வி இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா தேவேந்திரநாத் வந்து பார்த்திங்கன்னா மிதவாத சீர்திருத்தவாதி. தேவேந்திரநாத் வந்து மிதவாத சீர்திருத்தவாதி. சரிங்களா. அடுத்து பாருங்கள், அலிகார் தொடங்கியவர் சர் சையது அகமது கான். அலிகார் இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா சர் சையது அகமது கான். ஓகேவா. 1875 தொடங்குவாங்க அலிகார் இயக்கம். அலிகார் இயக்கம் அலிகார் முஸ்லீம் பல்கலைக்கழகத்தில் 1875 வந்து பார்த்திங்கன்னா உருவாக்குவாங்க. அலிகார் இயக்கம் 1875 முஸ்லீம்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அலிகார் சர் சையது அகமது வந்து முஸ்லீம்களுக்கான ஒரு பள்ளியை நிறுவுவார், ஆங்கில ஓரியண்டல் பள்ளின்னு. அதுக்கப்புறம் அது வந்து யூனிவர்சிட்டியாக மாறும், அலிகார் முஸ்லீம் பல்கலைக்கழகம்னு சொல்லிட்டு. சரிங்களா. அடுத்து பாருங்கள், வங்காளத்தைச் சேர்ந்த முதன்மையான சீர்திருத்தவாதி ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். ஓகேவா. வங்காளத்தைச் சேர்ந்த முதன்மையான சீர்திருத்தவாதி ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். யார் இவர், விதவை மறுமண சட்டத்தை வந்து உருவாக்குனவர் 1856. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், இந்து சமய நூல்கள் வந்து முற்போக்கான நூல்கள், நமக்கு நாமளே பெருமைப்படுத்தி கொள்ள வேண்டியதுதான். ஓகேங்களா. இப்போ எந்த நூல்கள் முற்போக்கானவைனா இந்து சமய நூல்கள் முற்போக்கானவை. சரியா. அடுத்து பாருங்கள், தியாபந்த்னு ஒரு இயக்கம் இருக்குது. தியாபந்த் இயக்கம்னா அது வந்து ஒரு மீட்பு இயக்கம். கேள்வி கேட்பான், வாட் இஸ் தியாபந்த் அப்படின்னா அதாவது இட் இஸ் ரெஸ்கியூ. ஓகேங்களா, மீட்பு இயக்கம். அடுத்து பாருங்கள், ராமகிருஷ்ணா மிஷனை நிறுவியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விவேகானந்தர். ஓகே, ராமகிருஷ்ணா மிஷனை நிறுவியவர் விவேகானந்தர். ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், ஜோதிபா பூலே எழுதிய நூல் உங்களுக்கு முன்னே சொன்னேன், குலாம்கிரி. ஓகேங்களா. எழுதிய நூல் வந்து குலாம்கிரி. ஓகே. அடுத்து பாருங்கள், டேஸ் நாராயணகுருவால் கவரப்பட்டார். யார், ஐயன்காளி. நாராயணகுருவால் கவரப்பட்டார். சரிங்களா. கேரளாக்கார ஐயன்காளி மிக சிறந்த ஒரு நபர். அன்றைய காலகட்டத்திலே வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்காக போராடியவர். ஓகேங்களா. சரி, ஓகே, ஐயன்காளி. அடுத்து பாருங்கள், ராமகிருஷ்ணனின் போதனைகள் பரப்பும் பெரும்பணியின் பின்புலமாக இருந்தது விவேகானந்தர். எல்லாருக்கும் தெரியும், ராமகிருஷ்ணரே விவேகானந்தர் தான் அர்த்தம். ஓகேங்களா. அப்போ ராமகிருஷ்ணனுடைய போதனைகளை பரப்பும் பெரும் மணியினை பின்புலமாய் கொண்டவர் விவேகானந்தர். அடுத்து பாருங்கள், மௌலானா முகமது
மௌலானா முகமது உல் ஹசன் அவர் வந்து பார்த்திங்கன்னா தியோபந்தியினுடைய தலைவராக மாறுவார். சரிங்களா, தியோபந்தியுடைய தலைவராக மாறுவார். ஓகே, அடுத்து பாருங்கள். தியோபந்தினா மீட்பு இயக்கம். விவேக் இயற்பெயர் எல்லாருக்கும் தெரியும், நரேந்திர தத்தா. அடுத்து ராஜாராம் மோகன் ராய் என்ன கோட்பாடு கொண்டார்? ஒரு கடவுள் உருவ வழிபாடு எதிர்ப்பு. ஓகேங்களா, ராஜாராம் மோகன் ராயோட கொள்கை என்னென்னா எல்லா மக்களுக்கும் ஒரே கடவுள், எல்லா மக்களுக்கும் ஒரே கடவுள், ஒரு கடவுள் கோட்பாடு. அதே போல் உருவ வழிபாடு கிடையாது, இயற்கையை வந்து வழிபடுவார். அதுதான் ராஜாராம் மோகன் ராய். ஓகே, அடுத்து பாருங்கள். ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜம் இன்னும் சொன்னோம் இல்லையா? ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜம் எப்போ தொடங்குறாரு? பிரம்ம சமாஜம் வந்து ஆகஸ்ட் 20, 1808 வந்து தொடங்குவார். ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜத்தை 1808 ஆகஸ்ட் மாதத்தில் தொடங்குவார். ஓகே, அடுத்து பாருங்கள். ஆதி பிரம்மன்னு சொன்னோம் இல்லையா? ஆதி பிரம்ம சமாஜம் தேவேந்திரநாத் தாகூர், ரவீந்திரநாத் தாகூருடைய அப்பா தேவேந்திரநாத் தாகூர். ஓகே, அப்போ பிரம்ம சமாஜம்னா ராஜாராம் மோகன் ராய், ஆதி பிரம்ம சமாஜம்னா தேவேந்திரநாத் தாகூர், மறக்கக்கூடாது. ஓகேங்களா, அப்போ இந்தியாவில் பௌத்தம் புத்துயிர்ப்பதில் முக்கிய பங்கு பிரம்மஞான சபை. ஓகேவா, பிரம்மஞான சபை பௌத்தம் இந்தியாவில் வந்து வளர்கிறதுக்கு மிக முக்கிய காரணம். ஏன்னா பிரம்மஞான சபை தான் என்ன பண்ணுது? இன்டர்காஸ்ட் மேரேஜை ஊக்குவிக்குது. அதே போல் சாதி சமயம் இல்லைன்னு சொல்லுது. ஸோ அதனால் பௌத்தம் புத்துக்கிறதுக்கு பிரம்மஞான சபை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது ரொம்ப முக்கியம். அன்னி பெசன்ட்டுடைய நூல்கள், செய்தித்தாள்கள் நியூ இந்தியா காமன்வெல்த். ஓகேவா, அன்னி பெசன்ட் 1916 வந்து பார்த்திங்கன்னா தன்னாட்சி கட்டு தொடங்குவாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா வேறு நாட்டுக்காரவங்க, ஆக்சுவலி இங்கே வந்து குடியுரிமை வாங்கிக்குவாங்க. அப்போ அன்னி பெசன்ட் நாளிதழ் வந்து நியூ இந்தியா காமன்வெல்த். ஓகேவா, ஒன்று சொன்னோம் இல்லையா? ஆங்கிலோ ஒரியாண்டல் கல்லூரி டேஸ் பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்தப்பட்டது. 1920 அலிகார் பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்தப்பட்டது. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள். அகால் இயக்கத்தின் முன்னோடி சிங் சபா இயக்கம். ஓகேங்களா, அப்படின்னு சொன்னேன். அயோத்திதாசர் டேஸ் திராவிடர் கழகம் முக்கியமானது. திராவிடர் கழகத்தை உருவாக்குனது யார்? அயோத்திதாச பண்டிதர். ஓகேங்களா, அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா திராவிடர் கழகத்தை உருவாக்குவார். ஓகே, நாராயணகுரு ஒன்று சொன்னோம் இல்லையா? ஐயன் காளி நாராயணகுருலாம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய முற்போக்குவாதிகள். அரியபுரம் என்ற ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கோவிலை வந்து கட்டுவாங்க. ஓகேங்களா, அருவிபுரத்தில் வந்து ஒரு பெரிய கோவிலை வந்து கட்டுவாங்க. ஓகே, பாருங்கள். மறுமண முன்னாடி சொல்லிட்டு 1856 மறுமண சீர்திருத்த சட்டம், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர். அடுத்து தக்கான கல்விக் கழகம் எந்த வருஷம் சொல்லுங்க பார்க்கலாம்? எம்ஜி ரானடே. தக்கான கல்விக் கழகம் எம்ஜி ரானடே எந்த வருஷம்? கரெக்டாக சொல்லலாம், 1864. கரெக்டுங்களா? 1864 அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்லாம்கிரி விவேகானந்தர், இஸ்லாம் தக்கான கல்விக் கழகம். பாருங்க, மகாதேவ் கோவிந்த் ரானடே சொன்னோம் இல்லையா? இவங்க வந்து பார்த்திங்கன்னா தக்கான கல்விக் கழகம் 1884 வந்து உருவாக்குவார். புன்னா சர்வஜனி சபை 1870. அதே மாதிரி விதவை மறுமண சங்கம் 1861. சரிங்களா? ஸோ இந்த பாடத்தில் இருக்கிற எல்லா கேள்வியும் ரொம்ப முக்கியமான கேள்வி. தயவுசெய்து அப்படியே படிச்சுட்டு போகாதீங்க, ஒரு நோட்டு போட்டு எழுதுங்க. சரிங்களா, ஒரு பாடம் பேராக போட்டு எழுதுனா தான் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சாஃப்ட் காப்பி நீங்கள் நம்பாதீங்க. ஓகேங்களா, தக்கான கல்விக் கழகம் 1884 எம்ஜி ரானடே வந்து உருவாக்குவார். சரிங்களா, அடுத்து பாருங்கள். வேதங்களுக்கு திரும்புவோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? யார் சொன்னது? ஆரிய சமாஜம். ஆசியில் ஆரிய சமாஜம் தயானந்த தான் சொல்லுவார். ஆரிய சமாஜம். ஓகேங்களா, ஆரிய சமாஜத்தை வந்து பேக் டு வேதான்னு சொல்லி தயானந்த சரஸ்வதி சொல்லுவார். ஓகே, அடுத்து பாருங்கள். ஆணும் பெண்ணும் சமம் என்று கூறியது சீக்கிய சீர்திருத்த இயக்கம். பார்த்தீங்களா, ஆணும் பெண்ணும் சமம் சொன்னது சீக்கிய சீர்திருத்த இயக்கம். நம்மளால் என்ன பண்ணுவாங்க? ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்லிச்சுங்க நீட்டாக இந்து மதத்தை வந்து போட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ சீக்கிய மதம் அவங்க தான் சொல்கிறாங்க. சீக்கியம் சொல்லுவாங்க இல்லையா? சீக்கிய குரு
முதலாம் சீக்கிய குரு குரு நானக், குரு ராம்தாஸ், நம்மளாம் வருவாங்க இல்லையா, குரு தேஜ் பகதூர், அவங்கெல்லாம் வந்து சீக்கியர்கள். ஓகேங்களா. இது ரொம்ப முக்கியமான சுத்தி இயக்கம். சுத்தி இயக்கத்தை தொடங்கியவர் தயானந்த சரஸ்வதி. சுத்தி இயக்கம் ரொம்ப முக்கியமானது. பேக் டு வேதா, தயானந்த சரஸ்வதி. சுத்தி இயக்கம் என்னது? மதம் மாறிய இந்துக்களை மீண்டும் இந்துக்களாக மாற்றுவது அதுதான் சுத்தி இயக்கம். மதம் மாறிய இந்துக்களை மீண்டும் இந்துக்களாக மாற்றுவது தான் சுத்தி இயக்கம். ஓகேங்களா. அடுத்து உலக சபை மாநாடு 1893. ஒன்றே சொன்னேன். உலக சபை மாநாடு 1893 தான். விவேகானந்தர் என்ன பண்ணுவார்? டியர்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்னு சொல்லுவார். சரியா? அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பாருங்கள், ஐயன்காளி பற்றி பாருங்கள். ஐயன்காளி என்ன ரேட் சொல்கிறாங்க? ஆன்சரு 1, 2 சரி. 1, 2 சரி. ஆன்சர் தான் கரெக்ட். ஓகே. என்ன சொல்கிறாங்க? அப்போ ஐயன்காளி 1863 பிறந்தார். கரெக்டு. அடுத்து ஜீவன் என்பதே சிவன் என்ன பரமஹம்சர் கூறினார். ஓகேவா? ஜீவன் என்பது தான் சிவன் சொல்லி பரமஹம்சர் சொல்கிறாரு. அப்போ 1, 2 கரெக்டு. பாருங்கள், பரமஹம்சர் சிலர் யார்? விவேகானந்தர். பிரம்மஞான சபை 1967 தொடங்கியிருப்பாங்க. ஸோ 1, 2 தான் கரெக்ட். அடுத்து பாருங்கள். ஓகே, சூப்பர் கேள்வி பாருங்கள். கூற்று காரணம் சரியான விளக்கம் எல்லாமே கரெக்டு. ஓகேங்களா. எப்படின்னா, சர் சையது அகமது கான் 1875 ஆங்கில ஒரியாண்டல் கல்லூரியை நிறுவினார். என்ன சொல்லணும்னா 1875 ஒரியாண்டல் கல்லூரியை நிறுவுவார். இது என்ன காரணம்? எதுக்காகனா இஸ்லாமியர்கள் மேலை நாட்டு அறிவியலை கற்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமானது. இஸ்லாமியர்கள் மேலை நாட்டு கல்வியை கற்க வேண்டும். இது ரொம்ப முக்கியம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆங்கிலோ ஒரியாண்டல் கல்லூரியை வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். ஓகே. அடுத்து பாருங்கள், நிரங்கார இயக்கத்தோடு தொடர்புடைய மிக முக்கியமானது. நிரங்கார இயக்கம்னா உருவமற்றது. அது வந்து காயின் பண்ணது பாபா தயாள் தாஸ். ஓகேங்களா. நிரங்காரினா